மெட்ரிக்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்போ நம்ம பார்க்கறது இயல் 3 இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள். குரூப் 2 தேர்வு நோக்குல தமிழ் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு 7ஆம் வகுப்புல 3வது இயல் பார்க்கலாம். ஸோ முதல் கேள்வி, சிற்றில் நற்றூன் பற்றி நின் மகன் யாண்டு உள்னோ என பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய தலைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. புலி தங்கிய குகை. இது ஒரு புறநானூற்று பாடல். காவற்பெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்பால் புலவர்களால பாடப்பட்ட ஒரு பாடல். அந்த புலவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சிற்றில் நற்றூன் பட்டி நின் மகன் யாண்டுலனோ, ஒரு பெண் வந்து அந்த சிற்றில் அப்படின்னா சின்ன குகை, அந்த சின்ன வீடு, இல்லைன்னா வீடு, சிற்றில் நற்றூன் பற்றி ஒரு தூணை பிடிச்சு நின் மகன் யாண்டுலான் என வினவுதி அப்படின்னு, என்கிட்ட உன் மகன் எங்க இருக்கான்னு என்ன கேட்கிறியே அப்படின்ற மாதிரி இந்த பாடல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது புறநானூற்று பாடல். பேரவை கோப்பெரு நற்கிலினுடைய செவிலி தாயாக இருந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த காவற்பெண்டு. இவங்க பாடின பாடல் தான் இந்த புலி தங்கிய குகை அப்படிங்கிற தலைப்புல வந்து இடம்பெற்றிருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்து 2வது கேள்வி, தவறான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தவறான இணை அப்படின்னு சொல்லும் போது சிற்றில் அப்படின்னா சிறு வீடு அப்படின்னு அர்த்தம். சரி. சிற்றில் இல்னா சிறு வீடு. சரி. கல் அலை, புலி தங்கிய கல் அலை போல அப்படின்னு சொல்றாங்க. கல் குகை மாதிரி, புலி வந்து இருந்துட்டு போன அந்த குகை மாதிரி அவனுடைய ஈன்ற வயிறு இதுதான், அவனுடைய வயிறு மட்டும்தான் இருக்கு, அவன் வந்து போர்க்களத்துல இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப கற்குகை. யாண்டுலனோ எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கணும். நின் மகன் யாண்டுலனோ அப்படின்னு எங்க இருக்கான் அப்படின்னு கேட்கறது. அடுத்து ஈன்ற. ஈன்ற அப்படின்னா தந்த, அது எப்படி சொல்லுவாங்கன்னா வழங்கிய. ஈன்ற வயிறு இதுவே, அந்த அவனை வழங்கின வயிறு இதுவே, அவனை பெற்ற வயிறு இதுவே அப்படின்னு சொல்றது. மகிழ்ந்த அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அப்ப ஆப்ஷன் டி தான் தவறானது. புலித்தங்கிய குகை என்ற பாடல் இடம்பெற்றக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. அவங்க பாடிய பாடல் புறநானூற்றுல 1 மட்டும் தான் இருக்கும். அடுத்து புலித்தங்கிய குகை என்ற பாடலை பாடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. காவற்பெண்டு. ஆப்ஷன் சி. இங்க வந்து பீன் இருக்கு. புலித்தங்கிய குகை என்ற பாடலை பாடியவர் யார் அப்படின்னா காவற்பெண்டு. இங்க ஆப்ஷன் சி. அடுத்து சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிலினுடைய செவிலி தாயாக விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. காவற்பெண்டு. பேரவை சோழ மன்னன் பேரவை கோப்பெரு நற்கிலினுடைய செவிலி தாயாக இருந்தவங்க தான் யார் அப்படின்னா இந்த காவற்பெண்டு. சங்ககால மக்களுடைய வீரத்தை பேசக்கூடியதாக இந்த புறநானூற்று பாடல் இருக்கும். கல் அலை அப்படின்றது சேர்த்து எழுதும் போது கிடைக்கக்கூடியது. அங்க புலி தங்கிய கல் அலை போல அப்படின்னு இருக்கும். எப்படி வந்துச்சு அப்படின்னா, தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது, ஒற்றுங்கிறது மெய்யெழுத்து, தனிக்குறிலுக்கு முன்னாடி வரக்கூடிய ஒற்றானது உயிரெழுத்து வரும்போது இந்த ஒற்று இரட்டிக்கும் அப்படின்ற விதிப்படி 2 இல் வந்துடும். அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பேல லாவா மாறி இருக்கும். அப்ப ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ. அடுத்து 4வது கேள்வி, பண்டைய தமிழ் மக்களினுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. வீரத்தை பாடுபொருளாக கொள்வது, அவங்களுடைய வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு இதெல்லாம் பத்தி சொல்றது புறநானூறு. அடுத்தது பொருந்தாதது. புறநானூறு, அகநானூறு, கலித்தொகை, மலைப்படுகடாம். இது 3மே நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 1810, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே 8 தொகை நூல்கள். இந்த மலைப்படுகடாம் 10 பாட்டு நூல்கள். அப்ப ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. வங்க சிங்கம் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவரை தான் முத்துராமலிங்க தேவர் என்ன பண்ணுவாரு, அவருடைய அரசியல் குருவாக ஏத்துக்குவாரு. அப்ப ஆப்ஷன் பி வங்க சிங்கம் அப்படின்றது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். காவற்பெண்டு புறநானூற்றுல எத்தனை பாடல்களை பாடியிருக்காங்கன்னா ஒரே ஒரு பாடல் மட்டும்தான் பாடியிருக்கிறாங்க. அடுத்தது புலித்தங்கிய குகை என்னும் பாடலினுடைய கருப்பொருள் என்னன்னா வீரம், சங்ககால மக்களினுடைய வீரத்தை கருப்பொருளாக கொண்டு பாடப்பட்டதுதான் இந்த புலித்தங்கிய குகை. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்து பொறுத்துக. பாக்கு அப்படின்னு சொல்றது, பாக்குனா கமுகம், வாழையும் கமுகமும் அப்படின்னு சொல்லுவாங்க. தாழ் குலை தொங்கும். முகுதினா ஜாஸ்தி. அழகு அப்படின்னா சிங்காரம். வனப்பு அப்படின்ற இன்னொரு பொருள் இருக்கு. பரி அப்படின்னா குதிரை. அப்போ 2 1 4 3 2 1 4 3 ஆப்ஷன் டி. அடுத்து முத்துராமலிங்க தேவரனுடைய பேச்சு சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா. அறிஞர் அண்ணா தான் இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாரு. இவருடைய பேச்சு வந்து சிங்கத்தின் முழக்கம் போல இருந்தது. இதே வந்து காகிதம் இல்லத்தை பத்தி சொல்லியிருப்பாரு. அரசியல் வானில் கவி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிர் அப்படின்னு சொல்லி காகிதம் இல்லத்தை பத்தி அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாரு. அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படின்னு நூலை தொகுத்தவர் யார் அப்படின்னா நா வானமாமலை. ஆப்ஷன் பி. இவர் சிலபஸ் அத்தர் கிடையாது. அடுத்து சரியான இணை எது? சூரன் அப்படின்னா வீரன் அப்படின்றாங்க. சரி. பொக்கிசம் அப்படின்னா செல்வம். சாஸ்தி அப்படின்றது, அதாவது விஸ்தாரம் அப்படின்னா பெரும்பரப்பு, ஜாஸ்தி அப்படின்னா மிகுதி. மெத்தை வீடு அப்படின்னு அதை எதுல சொல்லுவாங்கன்னா மாடி வீட சொல்லுவாங்க. அப்ப எல்லாமே சரி. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து வாரணம் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. வாரணம் அப்படின்னா கடலையும் குறிக்கக்கூடியது. இன்னொன்னு எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா யானையே என்ன செய்யும் அப்படின்னா இந்த வாரணம்ன்ற வார்த்தை வந்து குறிக்கும்.
குதிரை அப்படின்னா பரி அப்படின்ற வார்த்தை குதிரையை குறிக்கக்கூடியது. அடுத்து அகர வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முதல்ல உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய எழுத்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்ல. அப்ப அடுத்து இக்கு இஞ்சு தான் எழுதணும். இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வழல, ரகரம் நகரம். இப்ப இதுல காலதான் முதல்ல ஆரம்பிக்கணும். கால ஆரம்பிக்கக்கூடிய முதல் எழுத்து கமுகம் அப்படின்றது ஒண்ணு. அடுத்துதான் இங்குள்ள இச்சு வரிசை இருக்கு. இந்த சூவை பிரிச்சிங்கன்னா இச்சு கூட்டல் ஊ அப்படிம்பாங்க. அப்ப சூ அப்படிங்கிறது ரெண்டாவது எழுத்து. அப்ப கமுகுக்கு அடுத்து வரக்கூடியது சூரன் அப்படிங்கிறது ரெண்டாவது எழுத்து. இந்த பீலையும் சீலையும் ரெண்டு ஆப்ஷனுமே ஒண்ணு போலதான் இருக்கு. அப்ப டக்குன்னு போட்டோம் அப்படின்னா தப்பா போயிரும். இது ரெண்டுலதான் ஏதோ ஒண்ணு ஆன்சரா இருக்கும். அடுத்ததான் இட்டுல இல்ல, இன்னுல இல்ல, இத்து இந்து எதுலையுமே இல்ல. இப்புக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா இம்மு. இப்புக்கு அப்புறம் தான் இம்மு. அப்ப பரிக்கு அப்புறம் தான் என்ன வரும் அப்படின்னா வீரன் அப்படின்றது. இப்ப பரி அதுக்கப்புறமா தான் இங்க இருக்கக்கூடிய வகர எழுத்தான வீரன் அப்படின்றது. அப்ப ஆப்ஷன் பி. கட்டபொம்மன் ஆட்சி செய்த பகுதி எது அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சி. ஆப்ஷன் பி. தேசியம் உடலும், தேசியம் உடல், தெய்வீகம் உயிர், தேசியமும் தெய்வீகமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். ஆப்ஷன் டி. வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும், விவேக பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் அப்படின்றது யார் அப்படின்னா முத்துராமலிங்க தேவர். அவரை சுத்த தியாகி அப்படின்னு சொல்லுவார். யார் அப்படின்னா பெரியார். அடுத்து முத்துராமலிங்க தேவர் எந்த வருஷம் பிறந்திருப்பார் அப்படின்னா 1908. 1908. காமராஜர் 1903. இவர் 1908. அடுத்து முத்துராமலிங்க தேவர் சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசரான சண்முகராஜேஸ்வரர் சேதுபதி அவரை எதிர்த்து எப்ப வெற்றி பெற்றார் அப்படின்னா 1937. ராஜாஜி எல்லாமே எலெக்ஷன் நிற்பாங்க. 37 காங்கிரஸ் ஜெயிக்கும்ல. அந்த வருஷத்துல நடந்த சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் அரசர் சண்முகராஜேஸ்வர சேதுபதி எதிர்த்து வெற்றி பெறுவார். அடுத்து முத்துராமலிங்க தேவருடைய அழைப்பை ஏற்று நேதாஜி எப்ப மதுரைக்கு வராரு அப்படின்னு சொன்னா 39. அடுத்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யார சொல்றாங்க அப்படின்னா முத்துராமலிங்க தேவரை. யாரு சொன்னது அப்படின்னா திருவிக்கா. இவர் தேசியம் காத்த செம்மல்னு சொன்னவர் திருவிக்கா. அடுத்து பிழையற்ற வாக்கியம் எது? வாரணச்சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. வாரணச்சாலைனா யானைகள் இருக்கக்கூடிய வீதி ஒரு புறமா, பரி வளரும் சாலை குதிரைகள் வளர்க்கக்கூடிய இடம் ஒரு புறமாம் அப்படின்றது. அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியானது. இது வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் இருக்கக்கூடியது. அடுத்து சரியான தொடர் எது? இது புறநானூறு. தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. தோன்றுவன் அவன் எங்க இருப்பான்னா பெண்ணே போர்க்களத்துல இருப்பான். ஆப்ஷன் ஏ. அடுத்து கூற்றுகளை ஆராய்க. தமிழர்கள் பழங்கால முதலே கல்வியிலும் வீரத்திலும் சிறந்து விளங்கினர். சரி. சங்ககால மக்கள் நாட்டை காக்க போர்க்களம் செல்வதை தன் முதன்மை கடமையாக கருதினாங்க. ஆப்ஷன் ஏ. அப்ப ரெண்டுமே சரி. இதனாலதான் என்ன செய்வாங்க அப்படின்னா சீன போர் மூண்ட போது காகிதம் இல்லத்தை என்ன செய்வார்னா ஜவஹர்லால் நேரு தன்னோட ஒரே பையனை நாங்க போர் முனைக்கு அனுப்ப தயார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சங்ககால மக்கள் மாதிரியே வாழ்ந்திருக்காங்க. சங்ககால மக்கள் நாட்டை காக்கிறதுக்காக போர்க்களம் செய்வது தன்னுடைய முதன்மையான கடமை அப்படின்னு சொல்லி கருதினாங்க. அடுத்து சரியான கூற்று. தமிழ்நாட்டில் பல வகையான நாட்டுப்புற இலக்கியங்கள் வழங்கி வருகின்றன. கதைப்பாடல் என்பது கதை தழுவிய நிலையில் அமையக்கூடிய ஒரு பாடல். மூணாவது கூற்று. கதைப்பாடல்கள் சமூக கதைப்பாடல், புராண கதைப்பாடல், வரலாற்று கதைப்பாடல் என பல வகைப்படும்னு கொடுத்திருக்காங்க. அனைத்தும் சரி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. அழகு, சிங்காரம், வாரணம், விஸ்தாரம். எப்பயும் போல உயிரெழுத்துக்கள் முதல்ல இருந்துச்சுன்னா அதை தான் நம்ம பார்க்கணும். உயிரெழுத்துக்கள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை எது அப்படின்னா அழகு. அப்போ 1. அழகுங்கிறது 1. அடுத்ததா மெய்யெழுத்துல ஆரம்பிக்கணும்னா ககரத்துல ஆரம்பிக்கணும். ககரத்துல இல்ல. அப்ப இக்கு இஞ்சு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, ரகரம் நகரம். அப்ப அழகு 1னாச்சு. அடுத்ததா இக்குல இல்ல, இங்குல இல்ல, இச்சுல இருக்கு. சிங்காரம் 2. அடுத்ததா இருக்கக்கூடிய ரெண்டுமே வகர வரிசையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான். அப்ப அதுல முதல் எழுத்தை பிரிச்சிடலாம். இவ்வு கூட்டல் ஆ. இங்க இவ்வு கூட்டல் ஈ. ஆ வருமா ஈ வருமானு பார்த்தோம்னா ஆதான் முதல்ல வரும், ஈ ரெண்டாவது வரும். அப்ப இது 3, இது 4. ஆப்ஷன் ஏ. அடுத்து பிழைதற்ற வாக்கியத்தை தேர்க. வரந்தருவாளே சக்கதேவி. வரந்தருவாளே சக்கதேவி. ஆப்ஷன் ஏ. அடுத்து முத்துராமலிங்க தேவர் எந்த மொழிகளில் சொற்பொழிவாற்றக்கூடிய திறன் பெற்றிருந்தார் அப்படின்னா தமிழும் ஆங்கிலமும். ஆப்ஷன் டி. தமிழ், ஆங்கிலம். இதே உருது மொழியில பேசக்கூடியதை யார் இருப்பா அப்படின்னு சொன்னாக்க நம்ம இந்த வேல்நாச்சியார். அவங்க உருதுல பேசக்கூடிய திறன் பெற்றவங்க. தமிழ், ஆங்கிலம், உருது இந்த மாதிரி மொழிகளை அவங்க பேசுவாங்க.
முத்துராமலிங்க தேவர் படித்துக் கொண்டிருக்கும் போது அந்த ஊர்ல பரவிய நோய் எது அப்படின்னா பிளேக் நோய் பரவியது. இவர் தொடக்கப்பள்ளியில கமுதியிலையும் அடுத்து பசுமலை உயர்நிலை பள்ளியிலையும் படிப்பாரு. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அந்த ஊர்ல பரவன நோய் தானது அப்படின்னா பிளேக். அடுத்து சரியான கூற்று எது? பாஞ்சை வளம் அப்படின்ற பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படின்னு நூல்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப பாஞ்சை வளம் அப்படின்ற பாடல் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் அப்படின்ற நூல்ல இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவனுடைய பெற்றோர் உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்ததா முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பசும்பொன். இந்த 3 கூற்றுமே என்னது அப்படின்னா சரி. இந்த பாஞ்சை வளம் வீரபாண்டிய கட்டபொம்மன் கதை பாடல் அப்படின்னு நூல்ல இருந்தா எடுத்திருக்கோம். இவங்களுடைய அம்மா அப்பா உக்கிரபாண்டி தேவர், இந்திராணி அம்மையார். இவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்துல பசும்பொன். இப்ப அனைத்தும் சரி. ஆப்ஷன் டி. சுத்த தியாகி அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பெரியார். இவர் ஒரு உத்தமமான மனிதர், இப்படிப்பட்ட மனிதரை நான் பார்த்ததே கிடையாதுன்னு காகிதம் இல்லத்தை கொண்டது பெரியார். அடுத்தது, இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 1995. அப்பதான் என்ன செய்வாங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிடுவாங்க. அடுத்ததா, முத்துராமலிங்க தேவருடைய அரசியல் குரு யார் அப்படின்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். இவர் நேதாஜி அப்படின்ற ஒரு இதழை நடத்துவார். அப்ப இவருடைய அரசியல் குரு யார் அப்படின்னா நேதாஜி. தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு யார சொல்றாங்கன்னா முத்துராமலிங்க தேவரை சொல்றாங்க. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்து செம்மல் அப்படின்னு பாராட்டியவர் யார் அப்படின்னா திருவிக்கா. தமிழ் தென்றல் திருவிக்கா. அடுத்து, ஒரு தொடரில் யார் எது எவை என வினாக்களுக்கு விடையாக அமைகிறதுக்கு பேரு தான் என்னது அப்படின்னா எழுவாய். இப்ப கபிலன் கட்டுரை எழுதினான் அப்படின்றாங்க. இப்ப யார் கட்டுரை எழுதினா? கபிலன் எதை எழுதினா? கபிலன் கட்டுரை என்ன செஞ்சான் அப்படின்னு அந்த எழுவாயை வச்சே கேள்விகள் அமையக்கூடியதுதான் இந்த எழுவாய். ஆப்ஷன் ஏ. அடுத்து, வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் மூலமாக மேடைகள்ல பேச தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா திலகர். வட இந்தியால திலகருக்கும் தென்னிந்தியால முத்துராமலிங்கருக்கும் என்ன செய்வாங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. அடுத்து, இந்திய தேசிய ராணுவத்தினுடைய அமைப்பை தொடங்கியவர் யார் அப்படின்னா நேதாஜி. அந்த அமைப்பை தொடங்கியவர் நேதாஜி. ஆப்ஷன் ஏ. முத்துராமலிங்க தேவர் மறைந்த நாள் எது அப்படின்னா அக்டோபர் 30. அக்டோபர் 30. அவருடைய நினைவிடம் இருக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பசும்பொன். அடுத்து, கூற்றுகளை ஆராய்க. முத்துராமலிங்க தேவர் நேதாஜியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். சரி. அவர் இந்திய தேசிய ராணுவத்தில் தமிழர்கள் இணைய காரணமாக இருந்தவர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே என்னது அப்படின்னா சரி. அடுத்து 46. முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேதாஜி. ஆப்ஷன் சி. முத்துராமலிங்க தேவர் முதல்ல எங்க உரையாற்றினார் அப்படின்னா சாயல்குடி அப்படின்ற இடத்துல, விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற இடத்துல அப்படின்ற தலைப்புல உரையாற்றிருப்பாரு. அப்ப ஆப்ஷன் சி சாயல்குடியில. செக்கிழுத்த செம்மல் யார் அப்படின்னா வ.உ. சிதம்பரனார். தவறான இணை எது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மொழியியல் அப்படின்னா லிங்குஸ்டிக்ஸ். ஒளியியல் அப்படின்னா போனாலஜின்னு வரும். பப்பட்ரினா பொம்மலாட்டம். ஊடகம்னா மீடியா, இதழியல்னா ஜேர்னலிசம். அப்ப பி மட்டும்தான் தவறு. அடுத்து பொறுத்துக. எஃகு அப்படிங்கிறது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். பாகு அப்படிங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். பேச்சுங்கிறது வன் தொடர் குற்றியலுகரம். அரசுங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி. அடுத்ததா 51. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கதைப்பாடல் அப்படின்றது பேலட் அப்படின்றாங்க. கதைப்பாடல் பேலட். துணிவு அப்படிங்கிறது கரேஜ். தியாகம் அப்படின்றது சாக்ரிஃபைஸ் அப்படின்றாங்க. ஒற்றுமை அப்படின்னா யூனிட்டி. ஆக்சுவலி 1, 2, 3, 4 அனைத்துமே என்னது அப்படின்னா சரி. ஆப்ஷன் டி. அடுத்து, ஒரு குழுவினர் மட்டுமே கூற்றுகளை ஆராயணும். ஒரு குழுவினர் மட்டுமே ஒரு பொருள் அல்லது ஒரு பொருள் அதன் செயலை குறிக்கிறதுக்காக தங்களுக்குள்ள பேசிக்கிறது. கோட் வேர்டு அதான் குழுவு குறி. ஒரு குழுவில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள மட்டும்தான் அவங்க பேசிக்கிற மொழி அல்லது லாங்குவேஜ் அல்லது அந்த சிக்னல் புரியும். அதுக்கு பேர் தான் குழுவு குறி. உதாரணமா பொற்கொள்ளர் என்ன செய்வார்னா பொன்னை பறி அப்படிம்பாரு. அதான் உங்களுடைய லாங்குவேஜ் குழுவு குறி. அடுத்து, மங்களம் இல்லாத சொற்களை மங்களமான வேறு சொற்களால் குறிப்பதற்கு பேர் தான் என்னது அப்படின்னா மங்களம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா மங்களம் இல்லாத சொற்கள், அமங்கலமான சொற்களை மங்களமான வேறு சொற்களால சொல்றதுக்கு பேர் தான் மங்களம். அப்ப ஆப்ஷன் சி ரெண்டுமே சரி. அடுத்து பொறுத்துக. ஸ்லோகன் அப்படின்றாங்க. ஸ்லோகன் அப்படின்னா முழக்கம். ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஈக்குவாலிட்டினா சமத்துவம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்றது அரசியல் மேதை. அடுத்ததா பேச்சாற்றல். அப்போ 2, 1, 4, 3. அடுத்து, தவறான இணை எது அப்படின்னு கேட்கிறாங்க. முதற் போலி. முதல் எழுத்து போலியாக இருக்கிறது. பைசல் அப்படின்னா பைசல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது. முதற் போலி 1. அடுத்து, இடைப்போலி அப்படின்னா அமைச்ச அப்படின்னு சொல்லுவோம். அமைச்ச அப்படின்றத அமைச்சு இடைப்போலி. அடுத்து, கடைப்போலி. அகம்
அகம் அப்படின்னு சொல்றது அகன் இருக்கு, கடைப்போலி. முற்றுப்போலி அப்படின்னு சொல்றது, இது வந்து இடைப்போலி, ஆனா அது முற்றுப்போலின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுதான் தவறானது. அடுத்ததான் சரியான தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொன்னை பரி அப்படின்னு சொல்றாங்க. பொன்னை பரி, இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான தொடர். அடுத்ததான் போலி எத்தனை வகைப்படும்? போலி எத்தனை வகைப்படும்? முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஆப்ஷன் ஏ. அடுத்து 5 என்பதனை 5 என எழுதக்கூடிய போலிக்கு பேரு முற்றும் போலி. அப்படியே எல்லா எழுத்துமே, ஒரு எழுத்து கூட இல்ல, எல்லா எழுத்துமே போலியா இருக்கிறது முற்றுப்போலி. அப்ப ஆப்ஷன் பி. அடுத்துதான் பிழையற்ற வாக்கியம். ஆடையை காரை அப்படின்னு சொல்றாங்க. ஆடையை காரை அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை விரிக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஆப்ஷன் பி. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. அரையர், மயல், பசல், இளஞ்சி அப்படின்றாங்க. அரையர், இது வந்து அரையர் அப்படின்னு வரணும். அரையர், இளஞ்சி, பசல், மயல் அப்படின்றாங்க. இதுதான் என்னது அப்படின்னு, இதை வந்து அகர வரிசைப்படுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை தான் நம்ம 1 2 போடணும். இங்க அகரம் இருக்கு, இங்க இகரம் இருக்கு. அகரத்துக்கு அடுத்துதான் இகரம். 1 2. எப்ப நம்ம பார்த்திருக்கோம், இக்கு இங்கு இச்சு இஞ்சு இத்து இந்து, இப்புக்கு அப்புறம் தான் இம்மு. அப்ப 3, இது 4. அப்ப அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்து 60. கூற்று 1. ஒரு சொல் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக அனைத்து சொற்களும் வேறுபட்டு இருக்கிறதுக்கு பேர் கடைப்போலின்னு இருக்காங்க. முற்றுப்போலி, எல்லா எழுத்துக்களுமே வேறுபட்டு இருந்தா முற்றுப்போலி. அடுத்து கூற்று 2. ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருளை தருது அப்படின்னா அதுக்கு பேர் போலி அப்படின்றாங்க. அப்ப கூற்று 1 தவறு, 2 சரி. அதான் ஒரு எழுத்துக்கு பதிலாக இன்னொரு எழுத்து இடம்பெறது போலி. 1 வந்து என்ன வரணும் அப்படின்னா முற்றுப்போலி வரணும், கடைப்போலின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்துதான் முகன் அப்படின்றது எவ்வகை போலி? முகனமர்ந்து ஈதலின் நன்றே அப்படின்னு சொல்லுவாங்க. முகன் அப்படின்றது கடைப்போலி. முகம் அப்படின்னு தான் வரணும். அகன் அப்படிம்பாங்க, அகம் அப்படின்னு வரணும். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. சரியான கூற்று எது? கூற்று 1. கால் கழுவி வந்தான் அப்படின்றது இடக்கரடக்கல் அப்படின்றாங்க. சொல்ல முடியாம சொல்றது இடக்கரடக்கல். சுடுகாடு அப்படின்றது நன்காடு அப்படின்னு சொல்றது. அமங்கலத்தை நீக்கி மங்களமாக சொல்றது. சரி. பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை வேறு சொற்களால் சொல்றது இடக்கரடக்கல் அப்படின்றாங்க. அப்ப கூற்று 3மே சரி. ஆப்ஷன் டி. தகுதி விளக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்றாங்க. 3 விளக்கும். தகுதி விளக்கும் 3 வகைப்படும். இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு 3 வகைப்படும். குடந்தை அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா, கும்பகோணம் அப்படிங்கிறது மருவி தான் வந்திருக்கும். இப்ப எப்படி சொல்றது, திருநெல்வேலின்றது மருவி நெல்லை அப்படின்னு மாறி இருந்துச்சு. அப்ப அதுக்கு பேரு மருவு அப்படின்னு அர்த்தம். மருவி வர்றது காலப்போக்குல. கல்வெட்டுகள்ல மதுரைன்னு சொல்லியிருக்கோம், அப்படியே மாறி மாறி மதுரை அப்படின்னு வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் மருவி வர்றதுக்கு பேரு மருவு. அடுத்து வழக்கு எத்தனை வகைப்படும்? வழக்கு இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு 2ஆ பிரியும். ஆப்ஷன் ஏ. அடுத்து இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும்? இயல்பு வழக்கு இலக்கணமுடையது, இலக்கண போலி, அதுவும் தகுதி வழக்கு. இதுல வந்து சொல்லணும்னா இயல்பு வழக்கு எத்தனை வகைப்படும் அப்படின்னா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறி இந்த மாதிரிலாம் சொல்றாங்கல்ல. அப்ப வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 3 வகைப்படும். திருக்குறள் எத்தனை இயல்களை கொண்டது அப்படின்னா 9 இயல்களை கொண்டது. 9 இயல்களை கொண்டது. அடுத்து புறநகர் அப்படின்றது எவ்வகை போலி? இப்ப நகருக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு இடம், அது என்ன சொல்லுவாங்க, நகர்ப்புறம் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா நம்ம எப்படி சொல்றோம், புறநகர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது என்ன போலி அப்படின்னா இலக்கண போலி. அதே மாதிரிதான் இல்லத்தினுடைய முன்பகுதியை இல்முன்னு சொல்லணும். ஆனா நம்ம என்ன சொல்லுவோம், முன்றில் அப்படின்னு சொல்லுவோம். அதெல்லாம் இலக்கண போலி. அடுத்தது திருவள்ளுவரினுடைய சிறப்பு பெயர்கள்ல சரியானது எது? முதற்பாவலர், பொய்யில் புலவர், சென்னா போதகர். இது எல்லாமே தான். சென்னா போதகர், பொய்யில் புலவர், மாதானுபங்கி, இது எல்லாமே அவருடைய தான். குற்றப்பரம்பரை சட்டம் எப்ப நீக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 48ல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நீக்கப்பட்டது. அடுத்துதான் முத்துராமலிங்க தேவர் தொழிலாளர்களின் உரிமைக்காக 1938ஆம் ஆண்டு யாரோட இணைந்து போராட்டம் நடத்தினார் அப்படின்னா தோழர் ப. ஜீவானந்தத்தோட இணைந்து போராட்டம் நடத்துவார் தொழிலாளர்களின் உரிமைக்காக. 1933 தான் ஆலய நுழைவு நாள் நினைக்கிறேன், ஜனவரி 8. 2ஆம் உலக போர் சமயத்துல முத்துராமலிங்க தேவர் டேஷ் எனும் நகர்ல இருக்கக்கூடிய இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டார் அப்படின்னா எந்த தாமோ சிறையில் என்ன செய்யறாரு அப்படின்னா அடைக்கப்படுறார் 2ஆம் உலக போர் சமயத்துல. மெய்யறிவு, மெய்யறம் அப்படின்ற சிறு நூல்களை இயற்றியவர் யார் அப்படின்னா வ.உ.சி. செக்கிழுத்த செம்மல்னுவாங்க. ஆலன் அப்படின்றவர் இயற்றிய ஆங்கில நூலை மனம் போல் வாழ்வு அப்படின்றவர் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா தந்தை பெரியார். சரி, வ.உ.சி. அதாவது ஆலன் அப்படின்றவர் எழுதின ஆங்கில நூலை மனம் போல் வாழ்வு அப்படின்னு மொழிபெயர்த்தவர் தான் யார் அப்படின்னா வ.உ.சி. சிறையில இருக்கும் போது அவர் இதான் எழுதுவாரு. மெய்யறிவு, மெய்யரம்னு 2 நூல்கள் எழுதுவாரு. சொல்லின் செல்வரன் அழைக்கப்படுறவர் யார் அப்படின்னா ராபி சேதுபிள்ளை. அதாவது உரைநடையில் தமிழின்பம் நுகரணும்னா சேதுபிள்ளையினுடைய மொழிநடையை படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்னது அப்படின்னா சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற. தமிழ் இன்பம் அப்படின்றது இவருடைய முதல் சாகித்ய அகாடமி பெற்ற நூல். அடுத்து
செயலுக்கே உரிய எதுகை மோனை இவற்றை உரைநடைகளை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ராபி செய்திப்பிள்ளை. அடுத்து ராபி செய்திப்பிள்ளை இயற்றிய நூல்கள்ல சரியானது ஆற்றங்கரையிலே கடற்கரையிலே மேடை பேச்சு. இது எல்லாமே ராபி செய்திப்பிள்ளையினுடையதான். ஊரும் பேரும் இது எல்லாமே அவருடையதான். தமிழ் இன்பம். அடுத்து சரியான கூற்று எது அப்படின்னு கேட்கிறாங்க. கூற்று 1, வஉசி பேசுவதாக அமைந்த கட்டுரை கடற்கரை நிலை அப்படின்ற நூல்ல இடம் பெற்றிருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரி, கடற்கரை நிலை அப்படின்ற நூல்ல இருந்து அதை கொடுத்திருக்காங்க. தமிழகம் ஊரும் பேரும் அப்படின்றது வஉசியினுடைய சிறந்த கட்டுரை கிடையாது, ராபி செய்திப்பிள்ளையினுடைய சிறந்த கட்டுரை ஊரும் பேரும் அப்படின்றது. அப்ப இது தவறு. அடுத்து ராபி செய்திப்பிள்ளை தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்கறிஞர், மேடை பேச்சாளர்னு பன்முக திறமை கொண்டவர். அப்ப இது சரி. இப்ப ஆப்ஷன் பி 1, 3 சரி. தமிழர் விருந்து அப்படின்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா ராபி செய்திப்பிள்ளை. தமிழ் விருந்து, தமிழர் விருந்துல தமிழ் விருந்து. ராபி செய்திப்பிள்ளையினுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது அப்படின்னா தமிழ் இன்பம். ஆப்ஷன் பி. அடுத்து பாயை காண்பது பூம்புணல் வெள்ளம்ன்றாங்க, சுதந்திர வெள்ளம். ஆப்ஷன் ஏ. பாய இக்கு வரணும். அடுத்து கூற்றுகளை ஆராய்க. கூற்று 1, வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கிய நீதிபதி யார் அப்படின்னா நீதிபதி வின்ஹே. இவர் ஒரு கூற்று சொல்வார். என்ன அப்படின்னா, வஉசியினுடைய பிரசங்கத்தையும் பாரதியோட பாட்டையும் கேட்டாங்கன்னா செத்த பெண்ணும் கூட உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், 5 நிமிடங்கள்ல வெற்றி பெறும், விடுதலை அடையும் அப்படின்றது இவருடைய கூற்று. இப்ப கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. 4வது தமிழ்ச்சங்கம் எங்கு நடைபெற்றது அப்படின்னா மதுரையில, வள்ளல் பாண்டித்துரை தேவரனுடைய உதவியோட. அடுத்து பாயை காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்ற சொன்னவர் யார் அப்படின்னா வஉசி. அடுத்து சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே திருவேன்னு சொன்னவர் யார் அப்படின்னா பாலகங்காதர திலகர். அடுத்து 4வது கூற்றுகளை ஆராய்க. 4வது தமிழ்ச்சங்கத்தை அமைத்தவர் பாண்டித்துரை தேவர். கூற்று 2 கப்பலோட்டிய தமிழன் அழைக்கப்படுபவர் வஉசி. இது ரெண்டுமே சரி. இப்போ கூற்று 1, 2 சரி. முத்துராமலிங்க தேவர் மரணம் அடைந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1963, சீன போருக்கு அடுத்த வருஷம். அடுத்துதான் அகர வரிசைப்படுத்துக. முதல்ல உயிரெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா அதை 1 அப்படின்னு வச்சுக்கணும். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு. இச்சுல 2 இருக்கு. 1 இச்சு கூட்டல் ஏ செல்வம், 1 இச்சு கூட்டல் ஆ சாஸ்தி. அப்ப இது 2, இது 3. அடுத்ததான் பாக்கு 4. இப்ப அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. பாஞ்சாலங்குறிச்சியில டேஷ் நாயை விரட்டும், முயலும் நாயை விரட்டும் அப்படிம்பாங்க. ஆப்ஷன் ஏ. அதாவது புலியும் பசுவும் ஒரே துறையில நீர் இருந்துமா, ஒரே குளத்துல. வாசல் அலங்காரம் அப்படின்றத சேர்த்து எழுதும் போது கிடைப்பது வாசல் அலங்காரம். இங்க ஏற்கனவே ஒரு லா இருக்கு. அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்று, இங்க ஒரு லா, அப்ப 2 லா வரும். ஆப்ஷன் சி. அடுத்தது முத்துராமலிங்க தேவர் எந்த தலைப்பில் முதன்முறையாக உரையாற்றினார் அப்படின்னா விவேகானந்தரின் பெருமை அப்படின்ற தலைப்புலதான் சாயல்குடியில உரையாற்றுவார். அடுத்து இது போன்ற பேச்சை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை, இவருடைய வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு உதவும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா காமராஜர். கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து முத்துராமலிங்க தேவனுடைய திருவுருவ படம் தமிழக சட்டமன்றத்தில் எப்ப திறந்து வைக்கப்பட்டிருக்கு? தமிழகம் சட்டமன்றத்துல திறந்து வைக்கப்பட்டிருக்கு. இந்திய நாடாளுமன்ற வளாகத்திலையும் இவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூற்று 2மே என்னது அப்படின்னா சரி. நாடாளுமன்றத்திலே அவருக்கு சிலை வைக்கப்பட்டிருக்கு. அவருடைய திருவுருவ படம் எங்க இருக்குன்னா தமிழக சட்டமன்றத்துல வச்சிருக்காங்க. தம் வாழ்நாளில் 5ல் 1 பங்கு சிறையில கழிச்ச தியாக செம்மல் யார் அப்படின்னு கேக்குறாங்க. யார் அப்படின்னா முத்துராமலிங்கர். அடுத்து ஜமீன் விவசாயிகள் சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. முத்துராமலிங்கர். முத்துராமலிங்க தேவனுடைய சிறப்பு பெயர்கள்ல சரியானது தேசியம் காத்த செம்மல், சன்மார்க்க சாண்டமாருதம், வித்யபாஸ்கர், பிரணவகேசரி, இந்து புத்த சமய மேதை, இந்த மாதிரிலாம் சொல்றது. ஆப்ஷன் டி எல்லாமே. மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டம் நடத்திய ஆண்டு 1939. ஆலய நுழைவு நாள் அப்படின்னு கொண்டாடுறதுதான் ஜனவரி 8. குற்றப்பரம்பரை சட்டத்தை எதிர்த்து கமுதியில முத்துராமலிங்க தேவர் மாநாடு நடத்திய ஆண்டு எந்த வருஷம் நடத்துறாரு அப்படின்னா 34 நடத்துறாரு. 48 தான் அது நீக்கப்படுது. நிலன் அப்படின்றது எவ்வகை போலி? நிலம்னு வரணும், ஆனா நிலன் இருக்கு. அப்ப இது கடைப்போலி. மையல் அப்படிங்கிறது எவ்வகை போலி அப்படின்னு கேக்குறாங்க. மையல் அப்படின்னு வரணும். மையல் அப்படின்னு சொல்றாங்க. இது முதற் போலி. இதோட இயல் 3ல இருக்கக்கூடிய 100 வினாக்கள் முடியுது. இயல் 4 நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.